ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய தாய் உங்கள் தந்தையின் ஒரே மகள் என்று கூறினார். அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் உள்ள முறை யாதுன்னு கேட்கிறாங்க. ஒரு ஆண் சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆண்னா ஒரு சின்னதா பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதே பெண்ணா ஒரு சர்க்கிள் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய தாய் உங்கள் தந்தையின் ஒரே மகள் அப்படிங்கிறாங்க. உங்கள் தந்தைங்கிறது யாருன்னா இந்த லேடியோடைய தந்தை தான். ஸோ ஒரு ஜென்ஸ்னால நம்ம பாக்ஸ் போட்டுட்டோம். உங்கள் தந்தையின் ஒரே மகள் தான் அந்த லேடி. அவருடைய தாய், அவர்னா யாரு? அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஒரு ஜென்ஸ் இருக்காரு. அவர், இதுவே அவள்னா லேடி, இப்ப அவர்னா ஜென்ஸ். ஸோ அவருடைய தாய் உங்கள் தந்தையின் ஒரே மகள். அப்போ இந்த தந்தைக்கு ஒரே மகள் இவங்க தான். இவங்களோட பையன் தான் இந்த அவர்னு சொல்றது, இந்த பையன் தான் இவரு. கொஸ்டின்ல அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் உள்ள முறை யாருன்னு கேட்கிறாங்க. இந்த பெண்ணுக்கும் இவருக்கும் உள்ள முறை. ஸோ இவருடைய அம்மா தான் இந்த லேடி. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், அம்மா. அடுத்த சம் பார்க்கலாம். புகைப்படத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்து அஞ்சலி அவர் என் சகோதரனின் தந்தையின் ஒரே மகன் என்றார். அந்த நபருக்கும் அஞ்சலிக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறாங்க. கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்கன்னா, புகைப்படத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்து அஞ்சலி, இப்போ அஞ்சலி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க, ஒரு புகைப்படத்தை பாக்குறாங்க, பார்த்து அவர் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அவருங்கிறது ஜென்ஸ் தான். ஜென்ஸ்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதுவே கேர்ள்ஸ்னா அதை பெண்ணா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அவர் என் சகோதரி, அப்போ அஞ்சலிக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சகோதரனின் தந்தையின் ஒரே மகன், சகோதரனின் தந்தைனா யாரு? இவங்களுக்கு ஒரு அப்பா, தந்தையின் ஒரே மகன் தான் இவரு. அப்போ இவங்க 3 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா அப்பா இவரு தான். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, அந்த நபருக்கும் அஞ்சலிக்கும் என்ன சம்பந்தம் கேட்கறாங்க. ஸோ அந்த நபர் யாருன்னா தந்தைக்கு ஒரே பையன் இவர் தான், மீதி எல்லாமே பெண் தான். அப்போ இவங்க சகோதரர் வருது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.